நாங்கள் வேட்டாவளம் பன்னியூர் கிராமத்துலேருந்து வரோம். எங்கள் அம்மா இந்த மாதிரி 4-5 தடவை வெளிநாட்டுக்கு போயிட்டு தான் வந்தாங்க. அவங்க பேர் வந்து சித்ரா, வயசு வந்து 38 வயசு ஆகுது. இப்போ கோவிட்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. கடைசியாக எங்ககிட்ட வெள்ளிக்கிழமை 7 மணிக்கு எங்ககிட்ட பேசினாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா எங்களுக்கு ஃபோன் பண்ணலை. ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அம்மா இறந்துட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு பயந்து நான் எங்கள் சித்திக்கிட்டலாம் சொன்னேன். அவங்க வந்து ஃபோன் பண்ணி கேட்டப்போ இல்லை பயந்து சொன்னாங்க. அதுக்கப்புறமா என்ன சொன்னாங்க, நார்மலாக தான் இருக்காங்க, 2 நாள் கழிச்சு தான் நியூஸ் வரும் அப்படி சொல்லிட்டாங்க. 2 நாள் கழிச்சு எங்களுக்கு வந்து இறந்துட்டேன்னு வந்து சொன்னாங்க. எந்த ஹாஸ்பிட்டல் என்ன ஏதுன்னு எங்ககிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க. எங்க அம்மா இறந்தாங்களா அது தற்கொலைன்றது எங்களுக்கு தெரியல. அது நீங்க தான் என்னன்னு ஏதுன்னு எங்களுக்கு இது பண்ணி சொல்லணும். நாங்க கலெக்டர் கிட்டயும் மனு கொடுத்துருக்கோம், முதலமைச்சருக்கும் நாங்க அனுப்பி வைக்கிறோம். எங்களுக்கு எந்த இதுவுமே இல்லை. எங்க அப்பா கூலி வேலை தான் செய்யறாங்க. எங்க அம்மா சம்பாரிச்சுதான் எங்களுக்கு எல்லாமே இது பண்ணாங்க. இப்ப எங்க அம்மாவும் இல்லைன்றதால எங்களுக்கு எந்த நிதி உதவுமே கிடையாது. அது நீங்க தான் எதனா ஒண்ணு பண்ணி எங்களுக்கு நிதி உதவ வர வைக்கணும். எங்க அம்மாவோட உடலையும் நீங்க தான் வர வைக்கணும். அதுக்கான நடவடிக்கை கொஞ்சம் சீக்கிரமா எடுக்குமாறு நாங்க தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம்.